இந்த ஆள் ஏன் இங்கே வரான் அப்படின்னா, ஆக்சுவலாக அவனுக்கு எங்கள் வீடு பிடிக்காது. நான் இருக்கிற அந்த 4 வால்ஸ் அந்த ரூம் பிடிக்காது. இந்த வீட்டில் இருக்க நடந்த பிரச்சனை எல்லாமே இந்த ஆளுக்கு தெரியும். இந்த மாதிரி அந்த பொண்ணு இந்த மாதிரி வீட்டுக்கு வந்த பொண்ணு இது மாதிரிலாம் பண்ணுச்சு செஞ்சிச்சு அப்படின்னு. அப்போது எனக்கு போன இடத்துலையும் எனக்கு பிரச்சனை. அங்கே பிரச்சனையை தாங்க முடியலன்னு இங்கே வந்தான்னா ஒரு மாதம் ஒரு நிம்மதி, மறு மாதமே கல்யாணன்ற ஒரு பேச்சு. அந்த கல்யாணத்துலேருந்து நான் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு அந்த பொண்ணு வீட்டுக்கு வந்ததுலேருந்து. என்னால் சத்தியமாக இப்போ வந்து எனக்கு திருப்பி நான் ஒரு மாதம் சாப்பாடு நல்லா சாப்பிட்டேன் பார்த்தீங்களா, அந்த கல்யாணம் பண்ணி அந்த ஒரு மாதத்துலேயே சண்டை வந்துச்சுல்ல, அந்த ப்ரெக்னென்சிக்கு முன்னாடி இன்னும் பசி ஜாஸ்தி ஆகுது. ஆக்சுவலாக குழந்த நல்லா பெருசாகிடுச்சு, எனக்கு வேணால் டெலிவரி, அந்த மாதிரி சமயத்தில் இன்னும் நல்லா பசிக்குது. அப்போது இந்த பொண்ணு என்ன பண்ணுது, நான் எங்கள் வீட்லேயும் நான் சாப்பிட்றதில்ல, எனக்கு எங்கள் அக்கா தனியாக செஞ்சு எடுத்துகிட்டு வருது. ஓகேங்களா, ஏன்னா இந்த பொண்ணு பிரச்சனை பண்ணதுக்கப்புறம் யாருமே வீட்டுக்குள்ளே போகிறதில்ல வரதில்லை. எங்கள் அக்கா டெய்லி வரும்போது அந்த அம்மா வருவாங்க கரெக்டாக காலையில் 10 மணிக்கு 9:30 மணிக்கு மேலே தான் வரும். அது வந்ததுனா தான் எனக்கு சாப்பாடு. எனக்கு காலைல 7 மணிலேருந்து பசிக்கும். அந்த பசி எப்படி இருக்கும்னா, அது எனக்கு சொல்கிறதுக்கு டிஸ்கிரைப் பண்ணுறதுக்கு வார்த்தையே இல்லை. வயிறு அப்படி கில்லும். அது வந்து நான் இல்லை, உள்ளே இருக்க குழந்த, அதுக்கு பசிக்குது போல். ஃபுல்லாக இங்கெல்லாம் அந்த கால் ஃபுட் பிரிண்ட்ஸ் வந்து அங்கங்கங்கே தெரியும். அது உதச்சிக்கிட்டே இருக்கும். மேபி அது பசிக்கிறதுனால அது மாதிரி உதைக்கிது போல். எனக்கா பசி, உள்ள குழந்த இருக்கிறதுக்கு பசிக்குதோ இல்லையோ, எனக்கு அதுக்கு மேலே கில்லுது வயிறு. என்ன பண்ணுவேன் நான்? ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ எனக்கு வந்து அங்கே குக்கிங் பண்ணுறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது, எல்லாமே இருக்குதுனாலும் பண்ணிடலாம். அதுவும் முடியல. ஓவர் பெருசுங்க வயிறு எனக்கு. எனக்கே ஒரு மாதிரியாக இருக்கும். ரொம்ப பெருசு. பொன் குழந்த சொல்லுவாங்க. என்னங்க இவ்வளோ பெருசாக இருக்குது வயிறு, குனிக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, நிற்க முடியாது, அது மாதிரி இருந்துச்சு. சாஞ்ச மாதிரியே தான் உட்காந்துட்ருப்பேன். அப்புறம் என்ன ஆகுது, எங்கள் அம்மாவுக்கு வந்து கால் உடஞ்சிருச்சு. இந்த பொண்ணு மருமக வீட்டுக்கு வந்த நாள், ஒரு கொஞ்ச நாள் கழித்து நல்ல மழை. அந்த மழையில் எங்கள் அம்மாவுக்கு என்ன ஆச்சு, மாடியில் துணி துவைக்க போனாங்க. அவங்களோட துணியும் எங்கள் அப்பாவோட துணியும் துவைக்க போனோமோ வழுக்கி விழுந்துட்டுருக்கு. கழுவிலாம் விட்டுருக்காங்க போல் மாடியெல்லாம் அந்த மழையில். அப்போ கழுவி விடும்போது வழுக்கி விழுந்திருக்காங்க. வழுக்கி விழுந்ததில் கால் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ எனக்கு டெலிவரி ஆகிறதுக்கு கரெக்டாக ஒரு 1 or 2 வீக்ஸ் முன்னாடி வழுக்கி விழுந்து காலும் ஃப்ராக்சர் ஆகிடுச்சு. அந்த அம்மாவாலையும் குக் பண்ண முடியாது. மிட் நைட்டில் பசிக்கும். எந்திரிச்சு உட்காந்து வயிற்ற பிடிச்சி அழுவேன், பசிக்குதுன்னு. ஒரே ரொம்ப அந்த சாப்பாடு பிரச்சனை ரொம்ப மோசமாக இருந்தது. அப்போது எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, அதாவது 9th மந்தில் அந்த பசி. ஓகேங்களா, 9th to 10th மந்த்து ட்ராவலாக கொஞ்ச நாள் தான் இருக்குது 10th மந்த்துக்கு. அப்போது பயங்கர பசி. எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, ஐயோ நைட் ஆனால் அழுகுதே பசிக்குதுன்னு சொல்லிட்டு, அந்த வீட்டுக்கு எங்கள் அம்மாவும் போகிறது இல்லையா, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மிட் நைட்டு 2 மணிக்கு எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, உட்காந்து அழுதுன்ருக்கு பசிக்குன்னு சொல்லிட்டு கதவை திறந்து உள்ளே போகிறாங்க சமையல் ரூமில். சரி இருந்தால் கொண்டு வரலாம் சாப்பிட்றதுக்கு அப்படின்னு. இவன் என்ன பண்ணுறா, சாப்பாடெலாம் இருக்குது, ஆனால் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறா, அந்த சாதத்தெல்லாம் தண்ணி ஊற்றி வச்சுட்டு எல்லாத்தையும் ஒரே இந்த குழம்பு இந்த மாதிரிலாம் என்ன இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து ஒரு வேஸ்ட்டில் கொட்டுறதுக்காக வேஸ்ட்டில் போட்டு வைக்கிறான். ஓகேங்களா, எல்லாத்தையும் ஒன்றா போட்டு. ஸோ சாதத்தில் தண்ணி ஊற்றி வைக்கிறா பாருங்க. அதே எங்கள் அம்மா என்ன பண்ணுறாங்க, தூக்கிட்டு வராங்க, இந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கான்னு. எனக்கு அந்த பசிக்கு அது அமிர்தம் மாதிரி இருந்துச்சு. போட்டு அந்த சாப்பாடு அந்த மாதிரி சாப்பிட்டேன். சரி நைட்டுக்கெலாம் இது மாதிரிலாம் அவன் வந்து மிந்து போன சாப்பாடு தண்ணி ஊற்றி வச்சாருனாலே அதுவே கொண்டு வரட்டும், ஒரு வேளை நைட்டு பசிச்சுன்னா அதையே கூட சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். பார்த்தா மறுநாளைக்கெல்லாம் சாப்பாடை வந்து வெளியில் கொட்டுறான், நைட்டுக்கு தண்ணி ஊற்றி வைக்காமல். அவள் அந்த தண்ணி ஊற்றி வச்ச சாப்பாடு எங்கள் அம்மா எடுத்துகிட்டு வந்ததை பார்த்துட்டாளா என்னன்னு தெரில. மறுநாளைக்கெல்லாம் என்ன பண்ணுறா, எக்ஸாக்டாக நெக்ஸ்ட் டேக்கெலாம் சாப்பாடு மீந்துச்சுன்னு நினச்சிக்க, ஜூஜு வா 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 வா, சாதம் நிறைய மீந்து போயிருக்கு, வா 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 கூப்பிட்டு சாப்பாடு வைக்கிறா. இதெல்லாம் பார்த்தோன்னே அழுக தாங்க முடியல. அப்போ தான் என்ன பண்ணுறேன்,
சாமி ஃபோட்டோலாம் வந்து வச்சுருக்கேன்னா என்கிட்ட, அங்கே விபூதி இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த விபூதி சாப்பிட ஆரம்பிக்கிறேன் பசிக்கு. உண்மையாக சொல்கிறேன், இது வரைக்குமே நான் எந்த ஒரு பொய்யும் சொல்லலை. இது வரைக்குமே நான் எதுவுமே சொல்லலை. எல்லாத்துக்கும் நான் போராடுறதுக்கு ரெடியாக இருக்கேன். பைசா இருந்தால் எதையும் ப்ரூஃப் பண்ணுறதுக்கு ரெடி. ஏன்னா பைசா தான் கேட்குறாங்க. என்னால் அக்யூரேட்டான டேட்ஸ் அண்ட் டைம்ஸ் கூட என்னால் சொல்ல முடியும். இந்த நாளைக்கு இந்த தடவை தான். அது மாதிரி முன்ன பின்ன ஒரு நாள் 2 நாள் அப்படி இப்படின்னு போகுமே தவிர, பட் ஏன்னா நடந்தது எல்லாம் உண்மை. இந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக என் மனசார நான் வந்து ஒரு டைரக்டர் இல்லை. இப்படி தான் இந்த ஃப்ளோவில் தான் சொல்லணுன்றதுக்கு, ஃப்ளோவில் தான் சொல்லணும் ஒன்று நடந்ததெல்லாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு ஒரு நார்மலாக என்கிட்ட என் முன்னாடி யாரோ உட்காந்துட்டு இருக்கும் போது நான் எப்படி புலம்புவனோ அப்படி தான் நான் புலம்பிகிட்ருக்கேன். ஆர்டராக தான் வருது எல்லாமே, ஒரு நாளைக்கானது. எங்கேயாவது ஒன்று அப்படி அப்படியே விட்டு போனது தான் திடீர்னு எனக்கு ஞாபகமும் வருது. அதை சொல்ல மறந்துட்டுமே, இதை சொல்ல மறந்துட்டுமே, அதையும் சேர்த்து சொல்லிகிட்ருக்கேன். அப்படி தான் இந்த கான்வர்சேஷன்லாம் போகுது. என்ன ஆகுது, விபூதி சாப்பிட ஆரம்பிக்கிறேன் பசிக்கு. உண்மையாக சொல்லணுன்னா, அந்த 9th to 10th மந்தில் அந்த கடைசி அந்த 1 மந்த்து அந்த விபூதி என்னைக்கு நான் சாப்பிட ஆரம்பிச்சேனோ, சாமி முன்னாடி நின்று அழுது, சாய்பாபா வச்சுருப்பேன், உட்காந்து அழுது அந்த விபூதி சிவன் வச்சுருந்தேன், சாய்பாபா வச்சுருந்தேன், அழுது அந்த விபூதியை எடுத்து வாயில் போட்டேன் பாருங்கள். பசியே இல்லைங்க. விபூதியும் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்போது அப்படி தான் ஆரம்பிச்சது எனக்கு இந்த விபூதி பழக்கம். பசிக்குதா, சும்மா ஒரு ஸ்பூன் விபூதி எடுத்து வாயில் போட்டுப்பேன். சுத்தம் அடுத்த 4-5 மணி நேரத்துக்கு கூட எனக்கு பசிக்காது. சும்மா கொஞ்சம் கையில் வச்சு அப்படியே அந்த ஹார்லிக்ஸ் நம்மள எப்படி நக்குவோம், அது மாதிரி நக்குவேன். பசியே இருக்காது, சுத்தமாக இருக்காது பசி. ஸோ கிட்டத்தட்ட எங்கள் அக்கா வரலைன்னா கூட எனக்கு பிரச்சனை இல்லை. பசங்கிட்ட போய்ட்டு 5 rupees பேக்கெட்டாக விபூதி பேக்கெட் குட்டியாக இருக்கும், தின்னு விபூதியை காலி ஆகிடுச்சு சாமியோட அந்த மாடத்தில். என் பெரிய அக்கா பசங்களை விட்டு நான் வாங்கிட்டு வர சொல்லுவேன், எனக்கு 5 ரூபாய்க்கு விபூதி மட்டும் பேக்கெட் வாங்கிட்டு வரீங்களா அப்படின்னு. அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்ட விபூதி என்ன ஆகுது, ஒரு நாளைக்கு 1 பேக்கெட்னு போகுது. ஒரு நாளைக்கு எனக்கு சாப்பாடே அந்த விபூதியாக தான் இருந்துச்சு. எங்கள் அக்கா கொண்டு வரல, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல, அது எல்லாம் தவிர்த்து எனக்கு பசிச்சதுன்னா விபூதி எடுத்து வாயில் போட்டேன்னா சுத்தமாக அடுத்த 3-4 hours எனக்கு நல்ல கம்பெனி கொடுக்குது. இது இப்படியே பழகிடுச்சு. ஓகேங்களா. இன்னொன்று ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ப்ரெக்னென்சியில் நடந்தது. கரெக்டாக நான் வந்து ப்ரெக்னென்ட் ஆனேன்னு சொல்லிட்டு சொன்னேன் பார்த்தீங்களா. இது நான் இந்த வீடியோவில் இதுக்கு முன்னாடி சொன்னேன்னா இல்லையான்னு எனக்கே ஞாபகம் வரல. அதனால் நான் திருப்பி சொல்கிறேன். எனக்கு இப்போ கூட டவுட்டாக இருக்குது, எந்த இடத்துல நான் பேசியிருக்கேன்னு கூட எனக்கு தெரில. ஸோ எல்லாத்தையுமே இப்போ போய் ஒன்றுனா செக் பண்ணுறதுக்கும் ஞாபகம் இல்லை. கரெக்டாக 1 month ஆஃப் அந்த 1 week ஆஃப் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, கன்சீவ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபர்மேஷன் வந்துச்சுல்ல. அந்த கன்ஃபர்மேஷன் வந்த 4 நாள் வந்து லீவ் கேட்டேன், கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஆஃபீஸ் போகிறேன். அந்த 4 நாள் லீவில் வீட்டில் இருந்தோம் பார்த்தீங்களா, கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னு. அப்போ அவன் வீட்டில் தானே இருக்கான், வேலைக்கு போகலையே. வேலையை தான் குவிட் பண்ணிட்டானே அந்த January 24th. அப்போது என்ன ஆகுது, தியா அடி. அப்போ என்ன ஆகுது, இவனோட பிஹேவியர் சரியில்லை. ஃபோன் பிஹேவியர் வீட்டில் இருந்தப்போ, ஓகேங்களா, அவனோட ஃபோன் பிஹேவியர் சீரியஸாகவே சரியில்லை. அவன் அப்போ வேலை குவிட் பண்ணானா இருக்கான், எனக்கு சரி ஞாபகம் இல்லை. ஆனால் என் கூட தான் இருக்கான். தியா டேலெல்லாம் என் கூட தான் இருக்கான். ஓகேங்களா. ஏன்னா வந்து இந்த காக்னிசன்ட்டில் மிடில் தான் போவான், ஆஃப்டர்நூன் மேலே போவான், மிட் நைட்டில் கிட்ட அந்த மாதிரி டைம்லலாம் வந்துடுவான். ஏதோ ஒரு தப்பு பண்ணுறான்ற உணர்த்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ என்ன ஆகுது, நான் செக் பண்ணுறேன், இவன் யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்குன்னு. இவன் வந்து வெளியில் கடைக்கு போகும்போதோ எங்கேயோ போகும்போது ஃபோனை வச்சுட்டு போயிட்டான். ஃபோன் வந்து கால்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா பிளாங்காக இருக்கும், மெசேஜ் எல்லாம் பார்த்தோன்னா பிளாங்காக இருக்கும், எல்லாமே பிளாங்காக இருக்கும், எங்கேயுமே ஒரு தடயம் கூட இருக்காது. எனக்கு திடீர்னு என்ன தோணுச்சுன்னு தெரில, எனக்கு அவன் ஜிமெயிலை பார்க்கணுன்னு தோணுச்சு.
சரின்னு ஜிமெயில் ஓப்பனில் தான் இருந்திருக்கு. ஜிமெயிலை பார்த்தேன். டைரெக்டாக ஜிமெயிலுக்கு போயிடலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நான் ஜிமெயிலை நான் தொட்டதே இல்லை. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் தியா அப்போது என்ன சொல்லிட்டு இருந்தேன். அது வரைக்குமே எனக்கு ஜிமெயிலை நான் தொட்டதே இல்லை. அவனோட இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு வாரம் ப்ரெக்னென்சியோட ஒரு வாரம் கழிச்சு ஏதோ தப்பாக தெரியுது, எல்லாத்துலேயுமே பிளாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜிமெயிலை போய் பார்க்க போய் தான் தெரிஞ்சது அவ்வளோ கான்வர்சேஷன். அந்த ஸ்கூல் படிக்கும் போது ஒரு பொண்ணை சேஸ் பண்ணான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பொண்ணு. ஒரு நாள் நான் அந்த டென்டல் கிளினிக்கு போகும்போது கூட ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தாச்சு. புருஷன் பார் எப்படி இருக்கான், இது நம்பர் 1 ஐட்டம், இதுக்கு போய் இப்படி ஒரு புருஷன் கிடச்சிருக்கான் சொன்னானே, அந்த பொண்ணோட கான்வர்சேஷன் வச்சுட்டுருக்கான். என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்க, எங்கே இருக்கிற, மெசேஜில் பேசுகிற மாதிரி அந்த மாதிரி ஜிமெயில்ஸில். எனக்கு இந்த கல்யாணம்லாம் பிடிக்காது, எனக்கு ஏதோ சூழ்நிலை என்னென்னவோ பண்ணி வச்சுருக்கான். எனக்கு ஒன்று அங்கே பார்க்கணும், இங்கே பார்க்கணும். எனக்கு அதெல்லாம் பார்த்து செம்ம கடுப்பாயிடுச்சுங்க. சீரியஸாக எனக்கு கடுப்பாயிடுச்சு. நம்ம நார்மலாக இப்போ நம்ம வாட்ஸ்அப்லலாம் எப்படி பேசிப்போம், அது மாதிரி ஜிமெயிலில் பேசிக்கிறான். அப்போ தான் தெரிஞ்சது ஹை அண்ட் கிரிமினலுங்கெல்லாம் ஜிமெயிலை வச்சு இந்த மாதிரிலாம் வேலைக்கு பண்ணுங்களான்னு. அப்புறம் அது யாருன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. அதோட பேர் என்னதுன்னு ஜிமெயிலேருந்து தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? அதோட ஜிமெயிலில் அது பேர் தெரிஞ்சு போச்சு. அப்போ அந்த பேரை வச்சு நான் அவன் ஃபுல்லாக அவனோட கான்டாக்ட்ஸை செக் பண்ணுறேன். அந்த பேரே காணோம். அப்புறம் பார்த்தோன்னா வெறும் எம் மட்டும் போட்டு ஒரு நம்பர் சேவ் ஆகிருக்கு. வெறும் எம்முன்னு போட்டு சேவ் ஆகிருக்கு ஒரு நம்பரு, பேராக போடல. எனக்கு ஒரு டவுட்டில் என்ன பண்ணுறேன், அந்த நம்பரை பார்க்குறேன், கால் பண்ணி. இல்லை, இந்த நம்பர்லேருந்து மிஸ்ட் கால் வந்துச்சு நீங்கள் அப்படின்னு சொல்லி அந்த பேரையே நான் யூஸ் பண்ணுறேன். ஜிமெயிலில் பார்த்த பேரையே யூஸ் பண்ணி கேட்குறேன். ஆமாம், நான் தான். நல்லா போச்சு, மாட்டினேன். ஓகே, இல்லை மிஸ்ட் கால் வந்திருந்தது, அதுதான். ஓ அப்படியா, நான் தான் பேசணுன்ட்டு இருந்தேன் அப்படின்னு. நீங்கள் யார் அப்படின்னா, தியா.
அந்த மீன் டைம் வந்து எங்கள் அக்காவுக்கும் தெரியுது நான் இது மாதிரி இங்கே இருக்கேன், ஸ்டே பண்ணியிருக்கேன்ற ஒரு விஷயம். அதுக்கப்புறம் ஏன் அப்படின்னா, இல்லை நாங்கள் இருக்க வீட்டில் சில சுச்சுவேஷன்லாம் ஆயிடுச்சு, பிரச்சனை இல்லை, சண்டை இல்லை, ஒன்றுமே இல்லை, சைலண்ட்டாக நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப அப்பட்டமாக பண்ணுதுங்க. அதை சொல்ல முடியல. ஏதாவது சண்டை கிண்டை போட்டால் கூட இப்படி சண்டை போட்டுச்சுங்க, அப்படி சண்டை போட்டுச்சுங்கன்னு சொல்லலாம். இங்கே வந்து அதுக்கான வாய்ப்பே இல்லை. அமைதியாக இருந்து அவ்வளோ சைலண்ட்டான கொடுமைகள் பண்ணுச்சுங்க. எனக்கு அது எப்படி, அதுவும் வந்து அவனுக்கு தெரியக்கூடாதுன்னு அவன் இல்லாதப்போ வீட்டில் யாராவது இருக்கிறாங்க, அவங்க அப்பா இருக்கார், இல்லை அவங்க பெரியம்மா இருக்கிறாங்க, இல்லை அவங்க சித்தி யாராவது பின்னாடி வீட்டில் இருக்காங்க வராங்க அப்படின்னா, என்னை வாய்க்கு நிறைய என் பேரை சொல்லி தான் என்னை கூப்பிடுவாங்களே, என்னை அட்ரஸ் பண்ணுவாங்களே. வந்து உட்காரு, அங்கே வேலை செஞ்சுட்டே இருக்காதுன்னுவாங்க, உட்காருன்னுவாங்க, ரெஸ்ட் எடுன்னுவாங்க, இது மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இங்கே யாருமே இல்லை. அந்த பொண்ணு, இந்த பொம்பளை, நான், இவன் வந்து பின்னாடி அவங்க சித்தி வீட்டில் போய் தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு போவான். ஆனால் ஃபோன் நோண்டுறதுக்காக, சேட் பண்ணுறதுக்காக அங்கே போவான். ஓகேங்களா? இங்கேருந்து அவனோட ஃபோன் பிஹேவியரு எல்லாருக்குமே இரிட்டேட் ஆகும் அவனை பார்க்கும்போது, யாராக இருந்தாலுமே. ஸோ அதனால என்ன பண்ணுவான், அங்கே போயிடுவான். அங்கே போனால் அவங்க அம்மா, அந்த சித்தி வந்து வீட்டு வேலை செய்கிறாங்க, அவங்க போயிடுவாங்க. அப்போ அவங்க வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அங்கே போய் படுத்துக்கிட்டு சேட் பண்ணுறது, கீட் பண்ணுறது, என்னென்ன கன்றாவியெல்லாம் வந்து தில்லுமுள்ளெல்லாம் பண்ணுவானோ அந்த வேலையெல்லாம் அங்கே போய் பண்ணுறது, பேசுறது, பண்ணுறதெல்லாம். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த இடத்துல இதுங்க ரெண்டுத்துக்கிட்ட மட்டும்தான் மாட்டிக்கிட்டேன். வேறு மாதிரி ட்ரீட்டு. நான் போய் இதுங்க ரெண்டும் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்குங்க அப்படின்னாலே, இதுங்களை க்ராஸ் பண்ணி வெளியில் போகிறேன், ஒரு தொடப்பத்தை எடுத்து பெருக்க போகிறேன்னா கூட பேசாதுங்க. பெருக்கி முடிச்சுட்டு வரேன்னா கூட பேசாதுங்க. இல்லை அதுக்கு உட்காந்துருக்க சோஃபா பக்கத்து சோஃபாலே நான் உட்கார்றேன்னா கூட பேசாதுங்க. ஆனால் அதே இடத்துல இந்த ஆள் வந்துட்டான், இல்லை வேறு யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா பேசு 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 பேசுன்னு பேசுங்க. ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன், இதை கூட உட்காருவேன் அப்படின்னும் போது. அதாவது நான் இந்த பொண்ணு, இவங்க பொண்ணோட அந்த பால்வாடி ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் பார்த்தீங்களா, பால்வாடி ஃபங்க்ஷனுக்கா, ஆமாம், அந்த பால்வாடி ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் பார்த்தீங்களா, பால்வாடி இல்லைங்க, நான் இன்னொருத்தவங்களோட ஒரு விஷயத்துக்கும் வந்தேங்க. இந்த ஃபேமிலியில் நான் மொத்தம் 3 தடவை கல்யாணம் ஆகி 3 தடவை நான் ட்ராவல் பண்ணி வந்துட்டேன் வித்தின் இயர்னால். அதான் அந்த கல்யாணம் பண்ணதுலேருந்து என்னோடய அடுத்த ஆனிவர்சரி வர்றதுக்குள்ளேயே 3 தடவை நான் கேரளாவுக்கு வந்துட்டேன். எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த பொண்ணு கல்யாணம் ஆன மறு மாதமே இந்த பொண்ணுக்கு சோறு ஒன்று குருவாயூர் போனோம், அந்த பால்வாடி ஃபங்க்ஷன் அது. அடுத்தபடியாக 2வது வந்து இந்த பொண்ணுக்கு வந்து பர்த்டே. 3வது எதுக்கு வந்தோன்னா, இவங்க சொந்தக்கார காக்கூருன்னு சொல்லிட்டு ஒரு இடம் சொன்னிருப்பேன், அவங்க பெரியம்மாவுக்கு இடம் கூட கொடுத்தாங்க, இவங்க தங்கச்சியோட புருஷன். அவங்க வீட்டில் அவங்க பையனுக்கு கல்யாணம் நடக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த 3 விஷயத்துக்கு நான் வந்துட்டேன் இந்த இடத்துக்கு, அந்த 2014க்குள்ளேயே. அப்போது அந்த 2014 நான் வந்திருந்தேன் பார்த்தீங்களா, இந்த காக்கூரில் இவங்க சித்தி பையனுக்கு நடக்க போகிற கல்யாணத்துக்கு. அவங்க சித்தி பையனுக்கு நடந்த கல்யாணத்தில் இவங்க பெரியம்மாவுக்கு வந்து இவங்க மாமா பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த பொண்ணுக்கு, நான் கல்யாணம் பண்ண அந்த ஆளுகளோட அம்மாவுக்கும் தங்கச்சிக்கும் சுத்தமாக அவங்க மாமா பொண்ணுனாலே, அதாவது இந்த குடும்பமே வந்து அவங்க மாமா பொண்ணை வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுக்குங்க. ஓகேவா? டார்கெட்டாக வச்சுக்கிட்டு இருந்துச்சுங்க. அப்போது கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு எல்லோரும் நடந்து போகிறோம். நடந்து போகும்போது இந்த பொண்ணு ஆரம்பிக்குதுங்க. அதுக்கு எவ்வளோ வெறின்னு தெரில அவங்க மாமா பொண்ணு மேலே. இவங்க பெரியம்மாவை வந்து ட்விஸ்ட் பண்ணிக்கிட்டே வருது. என்னன்னு, நீங்கள் ரொம்ப அவளை தலை மேலே தூக்கி வைக்கிறீங்களே, நீங்கள் வந்து அவளை நல்லவன் நினச்சிட்ருக்கீங்களே, அவள் பார்த்தீங்களா அவன் புருஷனோட கார்லேயே வந்துட்டு போகிறா, உங்களை ஒரு வார்த்தை, வயசானவங்க தானே, நீங்கள் வாங்க நான் ஏற்றிட்டு போய் விட்றேன், ஆன் த வே தானேன்னு கூட்டின்னு போகிறானா, எப்படிப்பட்டவங்கன்னு பாருங்கள், அப்படிப்பட்டவங்கள தான் நீங்கள் வந்துட்டு தலை மேலே தூக்கி வச்சு நல்லவங்கன்னு நினைப்பீங்க, அப்படி இப்படின்னு. அவங்க பெரியம்மா மைண்டே பண்ணல அதை பற்றி.
என்ன பேசுதோ அதை மைண்டே பண்ணல. சரி விடு, அவங்க எதுக்கும் அவங்க ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு ஒரு இது சொல்கிற ஒரு ஒரு வார்த்தையும். ஆனால் இதோட விடாமுயற்சி எப்படின்னா, அவங்க வந்து இது பேசுறதுல அவங்க டெம்ப்ட் ஆகி அந்த பொண்ணை அடுத்தபடி அதை வந்து காண்டாக்டே பண்ணக்கூடாது. அது மூஞ்சி அது இந்த பொண்ணே அந்த பொண்ணே இவங்க முன்னாடி வந்தால் கூட சி இந்த பொண்ணு ஒரு பொண்ணே இல்லை அப்படின்னு சொல்லி துரத்தி விடணும். அந்த ரேஜுக்கு விடாமுயற்சியாக அம்மாவும் பொண்ணும் மாற்றி மாற்றி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த பேச்சு தொடர் எங்கே நடந்துச்சுன்னா, இந்த காக்கூருன்ற இடத்துல நடக்குது. கல்யாணம் முடிஞ்சிட்டு அங்கே முடிஞ்ச ஒரு விஷயம் வீட்டுக்கே வந்தாச்சு. வீட்டுக்கும் வந்தாச்சு, ட்ரெஸ்ஸும் சேஞ்ச் பண்ணியாச்சு. ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு சாயா கீயெல்லாம் டீ போடுறாங்க. அந்த டீ எல்லாம் போட்டுக்கிட்டு அது குடிக்கும் போது அப்போ வரைக்குமே அந்த பொண்ணை வறுத்து தள்ளிடுச்சு. இந்த ஒரு பொண்ணு சிங்கிளாக ஒரு 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 கரடி வந்து வேட்டையாடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதோட உணவுக்காக ஒரு மாதம் ஒரு 1.5 மாதம் சாப்பிடாத ஒரு இது வந்து ஒரு விஷயத்துக்காக அந்த பசிக்கு என்ன பண்ணும், கொடூரமாக வேட்டையாடி அதை பசியை தீர்க்கிற வரைக்கும் அது போராடி ஜெயிச்சு அதை வந்து சாப்பிடணும்னு நினைக்கும்ல, அந்த கேஸ் தான், அந்த வேலையை தான் பண்ணுச்சு. நான் வந்து விடாமுயற்சியாக அந்த பொண்ணை பற்றி திருப்பி திருப்பி நான் வந்து பேசிக்கிட்டே இருப்பேன். நீ அந்த பொண்ணை வெறுத்துட்ட அப்படிங்கிற வரைக்கும் நான் பேசுவேன்ற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 4 to 5 hours. யாரால் முடியுமா? யாரால்? ஒரு பொண்ணை வந்து உனக்கு பிடிக்கலையா, பிடிக்கலன்னா கம்முன்னு போயேன். இந்த இடத்துல ஆக்சுவலாக அந்த டீ குடிக்கும் போது வேறு எதுனா ஒரு டாபிக் நடந்தால் கூட அந்த டாப்பிக்லேருந்து திருப்பி எல்லோரும் என்ன பண்ணி டைவெர்ட் பண்ணி இதே டாபிக் கொண்டு வருது. அதாவது பரியஞ்சேரின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அங்கே வந்து ஒரு பெரியம்மா இருக்காங்க, அவங்களும் இருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு இவங்க காக்கூரில் இருக்கிற அந்த ஆண்டியும் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டு வேறு யார் இருக்கா, இவங்க பெரியம்மா பொண்ணு இந்த சென்னையில் வேளச்சேரியில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பொண்ணு, அந்த லேடியும் இருக்குது. பொண்ணு இல்லை லேடி, அதுவும் இருக்குது. விடாமுயற்சியாக எல்லாரும் முன்னாடியும் கிட்டத்தட்ட 4 to 5 hours மூச்சு வாங்க 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 சொல்லுது. அப்போது ஒருத்தராக வாயை எடுக்கிறாங்க பாருங்கள். ஆமாம், அந்த பொண்ணு இப்படி பஞ்சு தெரியுமா, அப்படி பஞ்சு தெரியுமா, அதில் தான் இவ வந்து ஆனந்தமே அடையிறா. அந்த மாதிரி ஒரு விஷப்பாம்புங்க அவங்க அம்மா. அதுக்கு மேலே இது 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 அப்படியே ஓய்வு எடுக்குதுன்னா உடனே அவங்க அம்மா வந்து ஃபியூவல் ஊற்றும். அந்த மாதிரி ஒரு வேலை பண்ணிச்சுங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் நாள் முடியுது. 2வது நாள் கல்யாணம் முடிஞ்சு நாங்கள் வந்துட்டோம். இதெல்லாம் முடிஞ்சிச்சா, 2வது நாள் தான் நாங்கள் ட்ரெயின் ஏற போகிறோம் சென்னைக்கு. அன்றைக்கி 2வது நாள் 3வது நாளாக தான் ஏற போகிறோம். ஒரு லாங் லீவில் தான் வந்தோம்னு நினைக்கிறேன். அதுக்கு அந்த நாளுக்கு மறுநாள் எந்த அளவுக்கு அதுக்கு கொடுமை வெறினா, காலையில் தூங்கி எந்திரிக்குது பார்த்தீங்களா, காலைல தூங்கி எந்திரிச்சிட்டு பேச ஆரம்பிச்சிது. நானும் அந்த பெட்டில் தான் நான் படுத்துன்னு இருக்கேன். அப்போலாம் நான் கன்சீவ் ஆகலை. அது கூட வந்து படுத்துட்ருக்கேன். உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஆரம்பிச்சிது. அதாவது இந்த பொண்ணை பற்றி, ஓகேங்களா. சின்ன வயசில் நாங்கள்லாம் இப்படி இருப்போம், இந்த ஆண்டி, அதாவது அவங்க ஆண்டி, அவங்க பெரியம்மா, இவங்களுக்கு இந்த பசங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. நேற்று நான் வந்து அவ்வளோ தூரம் பேசினதில் இன்றைக்கி கொஞ்சம் தெளிவாக இருக்காங்க போல் அவங்க. அடுத்த தடவை அவங்க வந்து எப்படி நடந்துக்கணும்னு தெரியும் இந்த பொண்ணுக்கிட்ட அப்படி இப்படின்னு. இந்த இவங்க கூட, அதாவது இந்த பரியஞ்சேரின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல இருக்க இந்த வேளச்சேரி லேடி கூட ஒரு காலத்தில் அதுக்கு பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்க மாமா பொண்ணு பின்னாடி தான் சுற்றிட்டு இருந்தாங்களாம். அதுக்கப்புறமேட்டு இப்போ தான் இவ சொல்லி 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 அவங்களுக்கு தெரிய வந்து அந்த பொண்ணோட ரியல் கேரக்டர், அவங்க மாமா பொண்ணோட ரியல் கேரக்டர் தெரிய வந்து இப்போ தான் இவங்க ஏன் பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்க, இது பின்னாடி சுற்ற ஆரம்பிச்சிட்டாங்களாம். இதுவே சொல்லிக்குது. அந்த வார்த்தையை தான் யூஸ் பண்ணிச்சு. ஸோ இது வந்து விடுற மாதிரியே இல்லை. உட்காந்து திருப்பி அதை பற்றி அந்த டாபிக் எடுத்து பேச ஆரம்பிக்குதா, பேசினே இருக்குது. அவங்க அண்ணங்காரன் வரான். அவங்க அண்ணங்காரன் வந்து அவன் வந்து அப்படி அந்த சைடை படுக்கிறான்.
சத்தியம் பண்ணுவார், குடிக்கல கிடிக்கலன்னெலாம். சரி என்ன பண்ணுறது, எல்லாம் ஆயிடுச்சு. ஸோ நானும் வந்து 10th மந்தில் நானும் 10th மந்தில் கால் வச்சுட்டேன். இன்றைக்கோ நாளைக்கோ டெலிவரி மாதிரி இருக்குது. இனிஷியலாக வந்துட்டு என்னோடய செக்கப்புக்கெலாம் வந்துட்டு என் கூட இந்த பொண்ணை தான் துணையாக கூட்டிகிட்டு போனேன். இன்னொன்று, எங்கள் வீட்டில் மெயினாக கேம் ஆடினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அம்மாவோட தம்பி ஒய்ஃபு. எங்கள் அம்மாவோட தம்பி ஒய்ஃப்க்கு நாங்கள் நல்லா இருக்கிறதே பிடிக்காது அந்த பொம்பளைக்கு. அதனாலே இப்போ எங்களைனா நாங்கள் இப்படி தான் வாழணும், அவளுக்கு ஒரே பொண்ணு, அவள் பொண்ணு இப்படி வாழணுன்னு இருந்தா. ஆனால் நாங்கள்லாம் அப்படியே அவள் எப்படி ஆசைப்பட்டாலோ அதுக்கு ஆப்போசிட்டில் நாங்கள் எல்லாம் நல்லபடியாக கல்யாணம் பண்ணி நல்லபடியாக இருந்தோம். அவள் பொண்ணு வந்து ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு ஸ்டோரி போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு. ஓகேங்களா, அதுவே அதுக்கு பயங்கர கடுப்பு கோவம். ஸோ நான் வந்துட்டு என்னோடய அந்த 9th மந்த்து அந்த சண்டை வராதுக்கு முன்னாடி வரைக்குமே, 9th மந்த்து 10th மந்த்து க்ராஸ் பண்ணுற வரைக்குமே அந்த பொண்ணை தான் நான் கூட்டிகிட்டு வரேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இந்த வீட்டில் அந்த ஒரு சண்டை போட்டதுக்கப்புறமேட்டு சுத்தமாக நான் விட்டுட்டேன். என்ன நானே பார்த்துக்கிறது, போகிறது வர்றது இப்படி தான் இருந்துச்சு. அப்போது என்னோடய ப்ரெக்னென்சிக்கு ஓகேங்களா, இந்த ஆள் வந்தான் ஆக்சுவலாக கேரளாவுக்கு போயிட்டு அடிக்கடிக்கு ரிட்டன் இங்கே வருவான். ஏன்னா இன்னும் வந்து அவனுக்கு அந்த கேரளாவுக்கு துபாய்க்கு போகிறதுக்கான அந்த ஆஃபர் டிக்கெட்டோ இல்லை அது மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே இன்னும் வரல. ஓகேங்களா, அங்கேருந்து அப்ரூவல். அப்போ அவனுக்கு வந்து இங்கே இருக்கிறதுக்கும் முடியல, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. நான் இருந்த 4 வால்ஸ்குள்ளே அவன் இருக்க